லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீலாதுங்கஸ்தனகிரி தடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜனிகலிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹா. ஆன்மீகம் அறிவோம் சேனல் நேயர்களுக்கு ஆன்மீக வணக்கம். இன்றைக்கி நம்ம தனுர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதத்துடைய பெருமைகளை பார்க்க போகிறோம். பகவத்கீதையில் 10வது அத்தியாயம் 35வது ஸ்லோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மாசானாம் மார்கஷீர்ஷோகம் அப்படின்னு சொல்லியிருக்கார். மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட பெருமையுடைய பீடுடைய மாதம்தான் இந்த மார்கழி மாதம். தேவர்களுக்கு நம்மளுடைய ஒரு வருட காலம் அப்படிங்கிறது ஒரு நாள் பொழுது. இந்த ஒரு நாள் பொழுது அப்படிங்கிறதுல விடியற்காலையில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரம், அதுதான் இந்த மார்கழி மாதம். தேவர்கள் எல்லாம் ஸ்ரீமன் நாராயண தொழக்கூடிய நேரம் இது. அவர்கள் அங்கே வைகுண்டத்தில் பெருமாளை தொழக்கூடிய நேரத்தில் நாமும் இங்கே இந்த மார்கழி மாதம் 30 நாட்களும் இந்த பரந்தாமனை தொழுகின்ற வகையில் ஆண்டாள் நமக்கு இந்த 30 நாட்களுக்கும் 30 பாசுரங்கள் வீதம் ஒரு பாவை நோன்பை சொல்லி அந்த தேவர்கள் நாராயணனை தொழுது பெறக்கூடிய அளவுக்கான பலனை நாமும் பெறுவதற்கு பெரும் உதவி புரிஞ்சிருக்காங்க. நாளைக்கு மிகவும் முக்கியமான நாளான கூடார வெள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான நாள். ஆண்டாள் தன்னுடைய விரதத்துக்கான பலனை பெற்ற நாள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. சரி, முதல் பாசுரமான மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மழ்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறைத்தருவான் பாரோர் புகழப் படிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த பாசுரத்தில் ஆரம்பிக்கிறாங்க. முதல் பாசுரத்தில் இந்த மார்கழி மாதத்துடைய பெருமையையும் கண்ணபிரானுடைய பெருமையையும் எடுத்து சொல்கிறாங்க. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், அதாவது மார்கழி மாதத்தில், திங்கள் அப்படின்னா மாதம், மார்கழி மாதத்தில் மதி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலவு நிறைந்த நன்னாள், அதாவது பௌர்ணமி திருநாளில் இந்த விரதத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர். இந்த ஒரு பொதுவாக ஒரு விரதம் நம்ம மேற்கொள்கிறோம் அப்படின்னா முதல் உடல் தூய்மை ரொம்ப முக்கியமானது இல்லையா? அதனால் இந்த நீராடுறத அவங்க இன்சிஸ்ட் பண்ணி முக்கியத்துவமாக சொல்கிறாங்க. சீர்மழ்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் அப்படின்ட்டு தங்களை அந்த இறைவனுக்கு நெருக்கமானவர்களாக நம்ம முதல் உணரணும். அப்போ தான் நம்ம இறைவனை நெருங்க முடியும் அப்படிங்கிறத இந்த வரி மூலியமாக நமக்கு எடுத்து காட்டுறாங்க. ஆண்டாள் தன்னை ஒரு ஆயர் சிறுமியராகவும் அந்த தோழி பெண்களை எல்லாரும் ஆயர்குல மக்களாகவும் நினச்சி அவங்கள நீராடுறதுக்கு அழைக்கிறாங்க. யாரை போய் நம்ம தொழ போகிறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க. கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். யாருடைய பையன் அவர்? கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன். நந்தகோபர் கிருஷ்ணருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு சிறு பொருளாக இருந்தாலும், அது எறும்பாக இருந்தால் கூட பெரும் கோபம் கொண்டு தன்னுடைய காவல் காக்கக்கூடிய வேளால் குத்தி கொலை பண்ணுவாராம். அப்பேற்பட்ட கொடுமையானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கொடுமைங்கிறதுக்கு அவருடைய குணம் கொடுமை அப்படிங்கிறது கிடையாது. கிருஷ்ணருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவர்கள் கிட்ட கொடுமையானவராக இருப்பார் அப்படிங்கிறது அதோடைய அர்த்தம். கூர்வேல் கொடுந்தொழிலன் அப்படிப்பட்ட நந்தகோபர் கிட்ட மிகுந்த பணிவான பயந்த பிள்ளையாக இருக்கக்கூடிய கிருஷ்ணர், அதே கிருஷ்ணர் தான் யசோதை கிட்ட வரும்பொழுது ஏறார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம், ஒரு சிங்கக்குட்டி போல குறும்பு செய்யக்கூடிய குழந்தை போல மாறிடுவாராம். அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணரைத்தான் நம்ம இந்த மார்கழி மாதத்தில் தொழப்போகிறோம் அப்படின்ட்டு இதில் எடுத்து காட்டியிருக்காங்க. அந்த கிருஷ்ணர்
எப்படி இருப்பார் அப்படிங்கிறத இதுக்கு மேலே விளக்குறாங்க இந்த பாசுரத்தில். கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் அப்படிங்கிறாங்க. அந்த கிருஷ்ணருடைய திருமேனி வந்து கருமை, கார் மேகம் போன்ற கருமையான திருமேனி இருக்குமா, அதே போல் அவருடைய கண்கள் வந்து கதிர் மதியம், சூரியனும் சந்திரனும் கொண்ட கண்களாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே விளக்குறாங்க. நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. பறை அப்படிங்கிறது என்னென்னா, இந்த நோன்புக்கு ரிலேட்டடாக நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பறை அப்படிங்கிறது ஒரு கருவியாக நம்ம எடுத்துக்க முடியுது. ஒரு இசை கருவியாக அவங்க வந்து மேலோட்டமான அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் உள் அர்த்தம் என்னன்னா, நாராயணன் அப்படிங்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்தரே நமக்கு மோட்சம் என்னக்கூடிய பறையை கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நாராயணன் நமக்கு பறை தருவான் அப்படின்ட்டு மொட்டையாக அவங்க சொல்லலை. நாராயணனே நமக்கே அப்படின்ட்டு ஒரு ஏகாரம் சேர்த்து சொல்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? நாராயணன் மட்டும்தான் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்ட்டு நாராயணனே அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கே அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நமக்கே அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நாராயணனை சரணம் என்று அன்றியவர்களுக்கு மட்டுமே அவர் மோட்சத்தை அருள்வார் அப்படிங்கிறதுக்கு நாராயணனே நமக்கே அப்படின்னு ஏகாரம் போட்டு அழுத்தி ஒரு உறுதியோடு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த முதல் பாசுரத்தை குழந்தைகள் பரதநாட்டியமாக நமக்காக ஆடி காட்டியிருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்துடுவோம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர், நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர், சீர் மல்கும் மாய்பாடி செல்வ சிறுமீர்காள், சீர் மல்கும் மாய்பாடி செல்வ சிறுமீர்காள், கூர்வேர் கூடன் தொழிலன் நந்த கோபன் குமரன், ஏறாந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம், ஏறாந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம், கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான், கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான், நாராயணனே நமக்கே, நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்தேலோரெம் பாவாய், பாரோர் புகழ படிந்தேலோரெம் பாவாய். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு, செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள், பையத்துயிர்ந்த பரமன் அடிபாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம் தீக்குறளைச் சென்றோதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி, உய்யும்மாறெண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் இந்த பாவை நோன்பை எப்படியெல்லாம் நம்ம இருக்க போகிறோம், என்னெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறத நமக்கு விளக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு நம்ம எல்லாரையும் அழைக்கிறாங்க. அழைச்சு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, இந்த பாவை நோன்பு இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் எப்படி நம்ம இருக்க போகிறோம் அப்படிங்கிறத கேட்க சொல்லி நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. இந்த பாவை நோன்பு யாரை முன்னிட்டு நம்ம இருக்கோம்? பார்க்கடலுள் பையத்துயிர்ந்த பரமன் அடிபாடி, க்ஷீராப்தியில் பார்க்கடலில் படுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணனை அவருடைய திருவடியை போற்றி பாடி நம்ம இந்த விரதத்தை இருக்க போகிறோம். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, நெய் உண்ணமாட்டோம் பால் உண்ணமாட்டோம்னு சொல்கிறாங்க. அது இதுக்கு நெய்யும் பாலும் இங்கே இன்சிஸ்ட் பண்ணுறாங்க?
ஏன்னா அவர் தன்னையும் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பெண்களையும் ஆயர்பாடி மக்களாக பாவிச்சாங்க அப்படின்னு நம்ம போன பாசுரத்திலே சொல்லியிருக்கோம் இல்லையா. ஆயர்பாடி மக்களுக்கு நெய்யும் பாலும் அன்றாடம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது இல்லாமல் அவங்க வாழ்க்கை நகரவே நகராது. அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றி அமையாமல் இருக்கக்கூடிய பிரிக்க முடியாத விஷயத்தை கூட நம்ம இந்த விரதத்துக்காக தியாகம் பண்ணணும். எப்போ ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப பிடிச்ச விஷயத்தை தியாகம் பண்ணுறோமோ அப்போ நம்ம மனசில் ஒரு வைராக்கியம் ஏற்படும். அந்த வைராக்கியம் தான் நம்ம நோன்பு இருக்கிறதுக்கு ஒரு தெம்பை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாற்காலே நீராடி. விடியற்காலை பொழுது, அதாவது பிரம்ம முகூர்த்தத்திலேயே நம்ம குளித்து பெருமாளை பூஜிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் அப்படிங்கிறாங்க. மையிட்டுக்கிறது, மலர் சூடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அலங்கார விஷயங்கள், போக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஸுரியஸ் ஐட்டம்ஸ் அப்படின்றதுக்கான ஒரு பொருளாக வருது. ஸோ நம்ம அந்த காலத்தில் மை பூ அப்படிங்கிறத லக்ஸுரியஸாக சொன்னாங்க. பட் இப்போது லக்ஸுரியஸான ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நம்மளால் முடிஞ்ச லக்ஸுரியஸான ஒரு லைஃப்பை நம்ம இந்த மார்கழி மாதத்தில் தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள். செய்யா தன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம். பெரியவர்கள், நம்ம வீட்டு பெரியவர்கள் ஆகட்டும், இல்லை முனிவர்கள் ஆகட்டும், வேதங்களில் ஆகட்டும், இல்லை சாஸ்திரங்கள் ஆகட்டும், எதெல்லாம் செய்யக்கூடாதவை அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமார் எண்ணி உகந்தேலோர். ஐயமும் பிச்சையும், அன்னதானம் செய்யக்கூடிய இடங்களை பிக்ஷை கேட்டு வருபவர்களுக்கு கை காட்ட வேண்டும். ஏன்னா எல்லாருக்கும் நம்மளாலேயே அன்னதானம் பண்ணிடக்கூடிய நிலைமையில் நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமான்னு தெரியாது. மேலும் ஆண்டாள் இந்த விரதம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு 8 வயது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த மாதிரி சின்ன குழந்தைகள் அவர்களே எல்லாருக்கும் தானங்கள் தர்மங்கள் செய்ய முடியாது இல்லையா. எங்கே செய்கிறாங்களோ அங்கத்துக்கு கையவாவது நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நல்ல விஷயங்கள் செய்கிறோமோ இல்லையோ, நல்ல விஷயங்கள் செய்பவர்களை கெடுக்காமல் இருக்கணும், அதை இன்னும் உற்சாகப்படுத்தி மேன்மேலும் வளர்கிறதுக்கு உதவணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அடிநாதம். இப்படி நம்ம விரதம் இருந்து ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடியை அடையணும் அப்படிங்கிறது தான் ஆண்டாளுடைய இஷ்டம். இந்த பாசுரத்துக்கான நாட்டிய நடனத்தை இப்போ பார்ப்போம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு. செய்யும் இரு செய்கள் ஏழீரோ பார்கடலுள்
கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப் பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே எந்தனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாட்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் இந்த 26 நாட்கள் நம்ம இருந்த விரதத்தை முடிக்கக்கூடிய விதமாக என்னென்ன சன்மானங்கள் சுவாமி ஆண்டாளுக்கு கொடுத்ததா அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாசுரம் அமைந்திருக்கு. இந்த நோன்பு இருந்தால் நாராயணனுடைய திருவடி மட்டும் இல்லை, இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்கான பொருளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிற மாதிரி அமைந்திருக்கும் இந்த பாசுரம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ அற்புதமான வரி பாருங்க. கூடாரை வெல்லும் சீர். கூடாரை அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பக்தி அப்படிங்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் கூடாத சேராத இருக்கிறாங்க இல்லையா சிலர், நாத்திகவாதிகள், விதண்டாவாதம் பேசக்கூடியவர்கள், அது மட்டும் இல்லாமல் வெளி உலகத்துக்கு பக்தி இல்லாத மாதிரி நடிச்சுக்கிட்டு கபடி வேஷம் போடக்கூடியவர்களை கூட தன் குழாமில் வந்து சேர்க்கக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு லீலையோ இல்லை சோதனையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை அவர்களுக்கு காட்டி இந்த பக்தி குழாம்குள்ளே சேர்க்கக்கூடிய அளவுக்கு வல்லமை கொண்ட கோவிந்தா அப்படின்ட்டு அதை விழிக்கிறாங்க. உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக. இந்த விரதம் இருந்ததுனால நாடு புகழக்கூடிய அளவுக்கு எனக்கு நிறைய சன்மானங்கள் கிடைத்திருக்கு. என்னமான சன்மானங்கள்? சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே எந்தனைய பல்கலனும் யாமணிவோம். ஏற்கனவே 2வது பாசுரத்தில் சொன்ன மாதிரி நம்ம ஆடை அணிகலன்கள் அலங்காரங்கள் எல்லாம் தவிர்த்திருக்கோம்ல. இப்போது நமக்கு சுவாமி அந்த ஆடை அலங்காரங்கள் உட்பட அனைத்து வசதிகளையும் நமக்கு அளிக்கிறாராம். அதெல்லாம் நம்ம இப்போ சூட்டிக்க போகிறோம். என்னென்ன சூட்டிக்கிறாங்க? சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே அப்படின்ட்டு அணிகலன்களுடைய பெயர்கள்லாம் சொல்கிறாங்க. சூடாமணி, தோல்வளை, தோடு, செவிப்பூ அப்படின்ட்டு சொல்லி அதுபோல் பல அணிகலன்கள் எல்லாம் நாங்கள் அடிஞ்சுக்கிட்டு புத்தாடை உடுத்த போகிறோம். அதன் பின்னே பாட்சோறு அப்படின்னு சொல்கிறாங்க. பால்லையே அரிசியை வேக போட்டு அதில் மூட நெய் பெய்து, அந்த அரிசி மூடுற அளவுக்கு நெய் பெய்து முழங்கை வழிவார அந்த பால் சோறை எடுத்தோம் அப்படின்னா அந்த நெய் வந்து நம்ம முழங்கை வழியே வாரணுமா. அப்படிப்பட்ட அளவுக்கு ஒரு வசதியான வாழ்க்கையை நமக்கு சுவாமி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். எல்லாரையும் ஒன்று கூட்டி நம்ம இந்த ஒரு திருவிழாவை வெகு சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்ட்டு இங்கே ஆண்டாள் சொல்லியிருக்கா. அதுபோல் நாமும் நாளைக்கு வரக்கூடிய இந்த கூடார வெள்ளிக்கு புத்தாடை உடுத்தி பல அணிகலன்கள் செஞ்சு இனிப்பு வகைகளை வீட்டில் செஞ்சு பல பேருக்கு கொடுத்து மகிழ்ச்சியாக இதை கொண்டாடணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இதில் உள்ள நீங்கள் ஒன்று யோசித்து பார்க்கணும். இன்னும் ஒரு 3-4 நாளில் நமக்கு தைப்பொங்கல் வரப்போகுது இல்லைங்களா? தைப்பொங்கலில் நம்ம என்ன பண்ணுவோம்? முன்னாடி நாள் வந்து போகி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நாளில் வந்து தீயில வந்து பழைய பொருட்களை எல்லாம் நம்ம இட்டு கொளுத்துவோம் இல்லையா? அதுபோல் இந்த முன்னாடி வரக்கூடிய பாசுரங்களில் ஒரு பாசுரத்தில் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் ஒரு குறிப்பு கொடுக்குறா. அதே போல் இந்த பாசுரத்தில் பார்த்தீங்கன்னா அதன் பின்னே பாட்சோறு அப்படின்னு சொல்கிறா. பால் சோறுனா என்ன? நம்ம பொங்கலை வந்து பால் சோறில் தானே பண்ணுவோம். ஸோ பொங்கல் திருவிழாவை இந்த பாசுரத்தில் சொல்கிறா. பொங்கலுக்கு அப்புறம் என்ன வரும்? மாட்டுப்பொங்கல் வரும் இல்லையா? மாட்டுப்பொங்கலை குறிக்கிற அளவுக்கு அடுத்த பாசுரமே கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அப்படின்னு சொல்கிறா. கறவைகள் அப்படின்னு சொல்லி மாட்டுப்பொங்கலையும், காணம் சேர்ந்துண்போம் அப்படின்னு சொல்லி நம்ம கட்டு சோறுலாம் கட்டிக்கிட்டு காணும் பொங்கல் அன்னைக்கு போய் எல்லாரும் நம்ம ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுவோம் இல்லையா? அதையும் இங்கே குறிப்பிடுறா. அதுபோல தான் நம்ம இன்றளவும் அந்த பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், போகி போன்ற விஷயங்களை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதனால் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஹிந்து பெருமக்கள், சனாதனத்தில் இருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாரும் இந்த பொங்கலை ஒரு பொதுவான நிகழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது பொதுவான நிகழ்ச்சி கிடையாது. இது அறுதியிட்டு ஆண்டாள் சொன்னது போல இது நம்மளுடைய ஸ்ரீமன் நாராயணனை தொழக்கூடிய, சூரிய நாராயணனாக இருக்கக்கூடிய சூரியனை தொழக்கூடிய ஹிந்து பண்டிகை தான் அப்படிங்கிறது நம்ம அறுதியிட்டு முதல்ல ஹிந்து மக்களான நாம இதை வந்து அறுதியிட்டு வெளியில் சொல்லணும். சமத்துவ பொங்கல்,
பொதுவான பொங்கல், இந்த மாதிரியான வார்த்தைகளே ஆண்டாளையே கொச்சைப்படுத்தக்கூடிய விதமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மேலும் இந்த பாசுரத்துக்கான அபிநயங்களை பார்த்துட்டு வருவோம். கூடாரை கோவிந்தா உந்தன்னை பாடி பாறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பாறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு வாரணம் 1000 சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றெதிர் பூரணப் பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்டகனா கண்டேன் தோழினான். ஆண்டாள் அவங்க கனவு கண்டதா ஒரு 10 பாசுரங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த பாசுரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கும் ஸ்ரீமன் நாராயணனுக்குமான கிருஷ்ணருக்கும் நடந்த திருமண வைபவத்தை அதில் குறிப்பிடுறாங்க. 10 பாசுரங்களில் ஒவ்வொரு பாசுரங்களில் திருமண வைபவங்களை வெகு விமர்சையா, அதாவது மாப்பிள்ளை அழைப்பு, பெண் அழைப்பு, காணி கிரகணம் பண்ணுறது, மாலை மாற்றிக்கிறது, மெட்டி அணியிறது, தீவலம் செய்கிறது, இது போல பல நிகழ்வுகளை அதில் குறிப்பிடுறாங்க. போகி அன்னைக்கு பொதுவாக எல்லா வைஷ்ணவ திருக்கோவில்கள்லேயும் ஆண்டாள் திருக்கல்யாணம் நடைபெறுவது வழக்கம். அந்த சமயத்தில் இந்த பாசுரங்களை வந்து அங்கே வந்து சேவிப்பாங்க. அதை நம்ம கேட்க முடியும். அந்த பாசுரத்துக்கான அபிநயமும் நம் குழந்தைங்க இப்போ நமக்கு பண்ணி காட்ட போகிறாங்க. அதையும் பார்த்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றார் என்னது பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட சங்கம் நின்றோத முத்துடை காமம் நிறைதாழ்ந்த வந்தற்கீழ் மைத்துணன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தலம் பற்ற